சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 25 2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் செய்வீர்கள். வீட்டுக்கு, தின்பண்டங்களுக்கு, உணவுக்கு, மளிகை சாமானுக்கு வாங்கக்கூடிய பிராப்தம், விலை உயர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் வாங்கக்கூடிய பிராப்தம், பெண்களுக்கு தேவையான வஸ்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம்ங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் இந்த நாள் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். கிடுகிடுன்னு வியாபாரம் வரும். அபாரமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றம், குஷின்னா என்ன, மனசுல ஒரு குளிர்ச்சி, அது இந்த நாள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆடல் பாடல் கச்சேரி, பயங்கர சந்தோஷம். பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், வாழ்க்கையில புது விஷயங்கள் கத்துக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. இட மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வேற ஊருக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். எதுலையுமே கவலை இல்லை, எதுவுமே தடை இல்லை. ஒரு விஷயம் ஆரம்பிச்சோன்னா அந்த விஷயம் அந்த அளவுக்கு நல்லது நடக்குதுங்கிறது பெரிய விஷயம் தானே. அது இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அபார திருப்தி, திடீர் பண வரவு, வராத பணம் வருவது, கை நிறைய பணம் இருக்கிறதுங்கிற மாதிரி யூ வில் பி வெரி ஹாப்பி. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு திருப்தியைக்கும் இந்த நாள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் கவர்மெண்ட் எய்டட் வேலை கிடைக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சில பேருக்கு வேலையெல்லாம் மாறலாம். ஒரு சில பேருக்கு வரக்கூடிய பணம் வேலை நிமித்தமான, தொழில் நிமித்தமான, உத்தியோக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எது இருந்தாலும் நிவர்த்தியாகி பணம் வரவேண்டிய பாக்கிகள் இருந்தால் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்க நினைச்சீங்கன்னா போறோம், அது கண்டிப்பா நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை இன்றைய நாள் பார்ப்பீர்கள். பிரயாணத்தில் சந்தோஷம், தெய்வ அனுகிரகத்தில் சந்தோஷம், பாட்டு, நடனம், ஃபேமிலி லைஃப், அந்யோன்யம் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் கண்டிப்பாக கைக்கு கிடைக்கும். சுப செலவுகள் கொடுக்கும். வீட்டுல பெண்களுக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தாலும் அதை கிளியர் ஆகும். பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த நாளை பொறுத்த ஒரு சில இடங்கள்ல, அதாவது தெய்வத்தை நம்ம மனசுருகி கண்ணில் தண்ணி வேணும்னா அதுக்கு பெரிய ஒரு பலித்தம் இருக்கு. அபாரமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாடா இருக்கப்படுறது. காசி விஷாலாட்சி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த ஏற்றம், அபார திருப்தி, நல்ல சந்தோஷம், இது எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருள் சேர்க்கை, தன சேர்க்கை, எல்லாத்துலேயுமே நிம்மதிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு.
ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் நல்லபடியா முடியும். பயமே தேவையில்லை. அந்த அளவுக்கு நன்மைகள் தெரியக்கூடிய செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். புது காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். பழைய விஷயங்கள்ல சில சுணக்கங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் மாறிடும். இந்த நாள் வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். உங்க கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு திடீரென்று ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும். அதை உங்ககிட்ட பரிமாறிக்கொள்வாங்க. அந்த மகிழ்ச்சியை பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வாசுதேவ வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு. ஏற்றதை குணம். ராசியான நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும். மன வாழ்க்கை அருமையாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் அருமையாக இருக்கும். திடீர் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. எந்த விஷயத்தையுமே தள்ளி போடாம ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பலவிதமான நன்மைகள், பலவிதமான முயற்சிகள் எல்லாமே சேர்ந்து நமக்கு பயங்கர சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய புராணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் வாழ்க்கையில இன்றைய நாள் நிறைய விஷயத்த கத்துக்கொள்வீங்க. பாடம் நடத்துக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீங்க பாடத்தை நடத்த மாதிரி இருக்கு. அது நமக்கு நடக்கும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷம், தள்ளி போகும்போது கஷ்டம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா தெளிவா ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரொம்ப பக்குவமா ஒரு விஷயத்த நீங்க முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு திடீர் பிரயாணங்கள், திடீர் செலவுகள், திடீர் என்று முக்கியமான இடத்துக்கு நம்மளை வர சொல்றது, இல்ல நம்ம போறது, 10 பேருக்கு உதவுற மாதிரி இறங்கி இறங்கி வேலை செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.